அப்பா, நீங்க எங்கள விட்டு போயிட்டீங்கன்னு என்னால இன்னும் நம்பவே முடியல. என்னால இத ஏத்துக்கவே முடியல. இன்னும் சொல்லப்போனா, நான் ஏத்துக்கவும் விரும்பல. இனிமே உங்கள பார்க்க முடியாது, பேச முடியாதுன்னு நெனச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ரொம்ப வேதனைப்பட்டீங்க. இதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க ரொம்ப சீக்கிரமா போயிட்டீங்க. நம்ம சேர்ந்து சந்தோஷமா வாழ வேண்டிய தருணங்கள் இன்னும் நெறைய இருந்தது. இந்த கடைசி உலக கோப்பையில நான் விளையாடணும்னு நீங்க அவ்வளவு ஆசைப்பட்டீங்க. ஆனா டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உங்க உடம்பு ரொம்ப மோசமாச்சு. முதன்முறையா ஒரு டோர்னமெண்ட்ல நீங்க என் கூட இருக்க போறதில்ல. ஆனா அம்மா என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க, அப்பா சீக்கிரம் நல்லாயிடுவாரு, கண்டிப்பா வருவாருன்னு. நாம ஃபைனலுக்கு போவோம்ப்பா, நீங்க கண்டிப்பா வரலாம்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்ச அப்புறமும் உங்க மெசேஜுக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்போதான் உங்க நிலைமை உண்மையிலேயே ரொம்ப மோசமா இருக்குன்னு எனக்கு புரிஞ்சது. இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சி நீங்க மேட்ச் பார்ப்பீங்கன்ற நம்பிக்கையில ஃபைனல் வரைக்கும் போகணும்னு தோணிட்டே இருந்தது. நாம ஃபைனலுக்கும் போனோம். ஆனா உங்களால வர முடியல. ஜெயிச்சு அந்த கப்பை உங்ககிட்ட காட்டி சந்தோஷப்படணும்னு நினைச்சேன். ஆனா என்னால முடியல. வயசாகுது. என் உடம்பு கால்களும் எனக்கு ஒத்துழைக்கல. இந்த தடவை என் உடம்ப மீறி நான் விளையாட முயற்சி பண்ணேன். ஆனா என்னால முடியலப்பா. நான் திரும்பி வந்தப்போ நம்ம பெனால்ட்டில தோத்துட்டோன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. அங்க என்ன நடந்ததுன்னு உங்ககிட்ட எதையுமே பேச முடியல. உங்களால எதையுமே என்ஜாய் பண்ணவும் முடியல. நாம சாம்பியன் ஆகல தான். ஆனா ஒவ்வொரு மேட்சையும் எவ்வளவு என்ஜாய் பண்ணி விளையாடுறோம்னு உங்களுக்கு தெரியாது. அப்புறம் என்ன, நீங்க சொன்னது தான் மறுபடியும் உண்மையாச்சு. நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும், விளையாடி தான் ஆகணும்னு நீங்க சொன்னது சரிதான். நாம பேச முடியாம போன ஒரே விஷயம் இது மட்டும்தான். அதான் உங்ககிட்ட இதை சொல்றேன். ஏன்னா மற்ற எல்லாத்தையும் பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நாம தினமும் பேசுவோம். என்னோட ஷெட்யூல் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து உங்களை பார்ப்பேன். நீங்க இல்லாம நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. எப்படி முன்னாடி போக போறேன்னோ எனக்கு புரியல. ஆனா இனிமே ரொம்ப காலத்துக்கு விளையாடுவேனான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே என் கூடவே இருந்தீங்க. இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருந்தது. ஏன்பா அந்த கொஞ்ச காலத்தை மட்டும் தாங்கிக்கிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிச்சிருக்க கூடாதா? உங்க குடும்பம், உங்க மனைவி, உங்க குழந்தைகள் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் உங்க பெரிய சந்தோஷங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் யாருக்கும் தெரியாம நான் விளையாடுறத பாக்குறது உங்களுக்கு தனி சந்தோஷம். நான் சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்து இப்படித்தான். வேலை முடிஞ்சு வந்த உடனே என்னை ட்ரைனிங்க்கு கூட்டிட்டு போவீங்க. நீங்க வேலையில் இருக்கும்போது அம்மா என்னை கூட்டிட்டு போவாங்க. கண்டிப்பா ஒரு மேட்சை கூட நீங்க மிஸ் பண்ணதே இல்லை. நான் விளையாடுறத பார்த்து எவ்வளவு பதட்டப்படுவீங்க, அதே சமயம் எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க, எவ்வளவு பெருமைப்படுவீங்க. ஆனா என் முகத்துக்கு நேரா அதிகமா பாராட்டி பேசவே மாட்டீங்க. நீங்க எனக்கு ஒரு அப்பாவா, நல்ல நண்பனா, ஏன் ஏஜென்ட்டா கூட இருந்திருக்கீங்க. ஒவ்வொரு தருணத்திலையும் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்திருக்கீங்க. எங்கேயும் தப்பு பண்ணதே கிடையாது. சில சண்டைகள், கோபங்கள் இருந்தாலும் நீங்க சொன்னதுதான் எப்பயும் சரியா இருக்கும். கடைசியில நீங்க சொன்ன மாதிரியே தான் எல்லாமே நடக்கும். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ப்பா. ஆனா நீங்க எப்பவும் என் கூடவே இருப்பீங்க. முக்கியமா என் பசங்களை வளர்க்கறதுல உங்க பங்களிப்பு இருக்கும். ஏன்னா நீங்க என்ன எப்படி வளர்த்தீங்களோ அப்படித்தான் நானும் அவங்கள வளர்க்கிறேன். நிம்மதியா ஓய்வெடுங்கப்பா. அங்கிருந்து எங்களை பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. லவ் யூப்பா.